அப்படிதான் நம்ம வீட்லயே ரெடி பண்ற காய்கறி வேஸ்ட்டை வச்சு நம்ம செடிக்கு எந்தெந்த செடிக்கு கொடுத்துருக்குறோம், அது எந்தெந்த செடியில என்னென்ன வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். டெய்லி நான் வீடியோவில் போடுறேன், இருந்தாலும் நான் இன்னைக்கு உங்ககிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. இது பாருங்க, அந்த உரம் கொடுக்கறது தான் நம்ம கொய்யாக்கா மரத்துலயும் பாருங்க கொய்யாக்கா வந்திருக்குது. கொய்யாக்கா மரம் வச்சு இது 3வது வருஷம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நாட்டு கொய்யா. இந்த கொய்யாக்கா 4 நிமிஷத்துல மழை வந்துடும். 3 நிமிஷம் அது சொன்னா 4 நிமிஷம் இது. இந்த மரம் வச்சு ஒரே நிமிஷம் தான் ஆச்சு. அது கூட 3 நிமிஷத்துக்கு கூட 1 நிமிஷம். இந்த மரம் வச்சு 3 வருஷம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 3வது வருஷம். நம்ம இது 3 வருஷம் ஆயிடுச்சு, இதுல இன்னும் காய் வரல, இது எடுத்து போட்டு நம்ம வேற மரம் வைக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லின்னு இருந்தாங்க. நான் வேணாம், இது இருக்கட்டும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு விட்டு வச்சிருந்தேன். நம்ம கொடுக்குற அந்த உரத்தாலையும் நம்ம ஸ்ப்ரே பண்றது அந்த தண்ணியெல்லாம் நம்ம எடுத்து ஊத்துறதாலேயும் இப்போ நம்மளுக்கு வந்து கொய்யாக்காவே வந்திருக்குது. அந்த மாதிரி நீங்களும் ஏதாவது நம்ம வீட்டில் மரம் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் உடனே எடுத்து போட்டுறாதீங்க காய் வரலன்னு சொல்லிட்டு. நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணுற காய்கறி வேஸ்ட்டை வச்சு அதில் கிடைக்கிற அந்த தண்ணியை வச்சியும் செடிக்கு ஊற்றும் போது நம்மளுக்கு கண்டிப்பாக காய் கிடைக்கும். அதில் கிடைக்கிற நன்மையை நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கத்திரிக்காயும் நம்ம அந்த கம்போஸ்ட் போட்டு தான் கத்திரிக்காய் வருது. முன்னாடி ஒரு பெரிய கத்திரிக்காய் வந்துச்சு. அடுத்த வீடியோ வந்து கத்திரிக்காய் பற்றியே போடுறோம். கத்திரிக்காய் வந்து எப்படி நம்ம செடி வச்சிருக்கிறோம், நிறைய செடி இருக்குது நம்மக்கிட்ட. உங்களுக்கு கத்திரிக்காய் பற்றி தனியாக ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். நேற்று கத்திரிக்காய் அறுவடை பண்ணோம், அது வீடியோவில் போட்டிருக்கிறோம். நீங்கள் பார்க்கணுன்னு சொல்லிட்டா நீங்கள் போயிட்டு வீடியோவில் போய் பாருங்கள். நம்ம வீடியோஸ் நிறைய இருக்குது கத்திரிக்காய் பற்றி. கத்திரிக்காய் அறுவடை செய்யறது, கத்திரிக்காய் செடி நடுறது, நான் நிறைய போட்டிருக்கிறேன். வேணும்னா நீங்கள் பார்க்கலாம். பாருங்க, செம்பருத்தி செடி நம்மளது எவ்வளோ பெருசு இருந்துச்சு. நான் அது மொத்தம் கட் பண்ணி விட்டுருக்குறேன். இன்னைக்கு வந்து ஒரு செம்பருத்தி தான் பூத்துருக்கு. பாருங்க, புதுசாக வந்து சீதாப்பள்ளி மரம் வச்சிருக்கிறோம், அதுலேயும் வருது. இது வந்து நெல்லிக்காய் மரம், இது 2வது வருஷம். நெல்லிக்காய் மரத்தையும் நீங்கள் பார்க்கலாம். எல்லாமே பாருங்க, மிளகா செடி பாருங்க, குண்டு மிளகா செடி.